மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னபூரணி வந்து இவளை வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணால் தெரிஞ்சிடும் இவன் நடிக்கிறாளா இல்லை உண்மையாகவே வந்து எல்லாத்தையும் மறந்துட்டாளா. அதாவது வந்து ரேணுகா வந்து பொய் சொல்லிட்டு இருக்காளா, இவ ரேணுகா இல்லைன்ற விஷயம் நமக்கு நல்லா தெரியும். அதை வந்து விஜய்க்கும் வீட்டில் இருக்கிற கதிரேசன், நிஷா இவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி வந்து ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிஷா, சாரி, அன்னபூரணி, நாகு, மல்லி இவங்க எல்லாரும் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கு அன்னபூரணி வந்து அவங்களோட ஃபைல் டீட்டெயில்ஸ், அதாவது இவங்க அம்னீஷியாவில் இருக்காங்க அப்படின்றது ரிப்போர்ட்டு, ஹாஸ்பிட்டலில் கொடுத்த எல்லா ரிப்போர்ட்டையும் வந்து வாங்கிட்டு வர சொல்லி, நம்ம செக் பண்ணலாம் இவ எப்படி இருக்கா அப்படின்ட்டு, அப்புறம் வந்து தெளிவாயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி அம்மா ரகு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. மனோகரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. மனோகரும் வந்துட்டு வீட்டில் வந்து விஜய்கிட்டேயும் மல்லிகிட்டேயும் வந்து கேட்டுட்ருக்காங்க. ரேணுகாவோட ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுங்க, நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுத்து செக் பண்ணலாம், நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு வரேன், எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, அவர் வந்து ரொம்ப நல்லாவே பார்ப்பார், ரேணுகாவை கூடிய சீக்கிரமே வந்து நம்ம குணமடைஞ்சிடலாம், பழையபடி எல்லாமே ஞாபகம் வந்துட்டால் ரொம்ப நல்லது இல்லை, அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல விஷயம் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயை நம்ப வைக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து விஷயங்களை வந்து மனோகர் வந்து சொல்லிவிட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்காரு. விஜயுமே சரி, ஆமாம் நம்ம ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு ரேணுகா வந்து சீக்கிரமாக சரியாகணும், அப்போ தான் வந்து எல்லாருக்குமே நல்லது, அவள் இப்படி யாருமே இல்லாத மாதிரி அவளை சுற்றி தான் எல்லா சொந்தமும் இருக்கும், ஆனால் வந்து யாருன்னே தெரியாத மாதிரி இருக்காளே அப்படின்ட்ட மாதிரி வந்து விஜயும் வந்து நம்ம வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம், ஹாஸ்பிட்டல் பார்க்குறது வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த இடத்துல வந்து ரேணுகா வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. நடிக்கிற நடிப்பில் ஐயோ அம்மா போதும், இவன் உண்மையிலாவே நடிக்கிறாளா இல்லை உண்மை தெரிஞ்ச நம்மளே வந்து மயங்கிடுவோம், அந்த அளவுக்கு வந்து நடிச்சிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போது எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் வந்து இப்படி பைத்தியக்காரி மாதிரி இருக்கேன், நான் எல்லாத்தையும் வந்து மறந்துட்டேன் அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் ஊரெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கீங்களா, உங்களுக்கு அதுதான் தேவையா, இப்படி நீங்கள் என்னை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன், எங்களுக்கு நீயும் தேவையில்லை, உங்களுக்கு நான் தேவையே இல்லை, நான் தேவையில்லை அப்படின்றதுனால தானே வந்து என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஊர் உலகத்துக்கு வந்து எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது, எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள்லாம் வந்து இப்படியெல்லாம் பண்ணுறீங்களா, எனக்கு நீங்கள் எல்லாம் யாருமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டுட்டு வந்து நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே போகிறாங்க. இவங்க நடிக்கிற நடிப்பை பார்த்தா ஐயோ நமக்கே வந்து பாவமாக இருக்கும், என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து ரேணுகா வந்து நடிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்து வந்து விஜயுமே வந்து டோட்டலாகவே வந்து மயங்கி விழுந்துட்டார். என்ன அப்படின்னா, போதும் ரேணுகா நில்லு, சரி நீ இதுக்கப்புறம் வந்து எந்த ஹாஸ்பிட்டலும் போக தேவையில்லை, எந்த செக்கப்பும் தேவையில்லை, நீ வீட்டிலே இரு, இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை எந்த விதத்துலேயும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இங்கே போ அங்கே போ, அங்கே ஹாஸ்பிட்டல் போகலாம் இங்கே ஹாஸ்பிட்டல் போகலாம், இல்லை அங்கே செக் பண்ணிட்டு வரலாம் இங்கே செக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போவே வரட்டும், நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து உடனே வந்து மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம், ரேணுகாவோட நடிப்பு திறமை தான் காரணம். இந்த அளவுக்கு வந்து நடிச்சிட்ருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து யாருன்னே தெரியாது, குழந்த மாதிரி வந்து நடிச்சிட்ருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் பண்ணிட்டு வந்து எல்லாமே தெரியும், நல்லா தான் இருக்கேன், ஆனால் வந்து பழசெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடிச்சிட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்காங்க. சீக்கிரமாக வந்து இந்த கேரக்டர் ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷன் கொடுத்து வேறு ஒரு கேரக்டரில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. என்றைக்கு தான் வந்து சுடரோட முகம் வந்து வெளியே தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மல்லி வந்து அங்கே வந்து வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. என்னடா இவ உடனே வந்து எப்படி வந்து வேறு ஒரு பிளானை வந்து உடனே வந்து எப்படி தான் யோசித்து வந்து இவ இந்த அளவுக்கு வந்து நடிக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து வாயை பொழந்துட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க. என்னடா இவ இப்படி நடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து உடனே வந்து மனோகர், அன்னபூர்ணி, நாகுகிட்ட எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவன் மொத்தமாகவே வந்து இப்படி நடித்து வந்து வீட்டில் இருக்கிறவங்களே எல்லாருமே ஏமாற்றிட்டா, இந்த பிளானும் வந்து நம்மளது வந்து கெட்டு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, எப்படியாவது இவளை வந்து வெளியே கொண்டு வரணும், இவளோட முகத்திரையை வந்து கிழிக்கணும், அது மட்டும் இல்லாமல் எதுக்காக வந்திருக்கா, எதுக்காக வந்து இப்படி நடிச்சிட்ருக்கா அப்படின்ட்டு இப்போதைக்கு வந்து ரேணுகா வந்து விஜய் கிட்ட போகிறது கிடையாது, விஜயை மட்டும் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு என் பொண்ணு மட்டும்தான் ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நடிச்சிட்ருக்கா. அதனால் வந்து யாரும் வந்து விஜய்க்காக தான் இப்போ வந்து விஜய் மேலே ஆசைப்படுறா அப்படின்ற டவுட் வந்து இது வரைக்கும் வந்து யாருக்குமே வரல. கூடிய சீக்கிரம் வந்து அது பண்ணும்போது தான் வந்து மல்லிக்கு வந்து புரிய வரும். அப்போ தான் வந்து மல்லி நீ என்னோட விஜயே வந்து அடையணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ தான் வந்து தீவிரமாக வந்து மல்லி இறங்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா,
இவளை நம்ம எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், இவளோட முகத்திரை கிழிக்கணும், இவ யார் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மையான ரேணுகா வந்து என்ன வந்து பிடிச்சி பண்ணுவாங்க, எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, எது எதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி அதை நம்ம இப்போ இருக்கிற ரேணுகா கிட்ட நம்ம செய்ய சொல்லணும். அப்போ தான் வந்து நமக்கு தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. போடுற பிளான் எல்லாம் ஓகே தான். ஆனால் இவங்க தான் வந்து அம்னீஷியா அப்படின்ற ஒரு நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களே. அப்படி இருக்கிறபோது நான் வந்து இவங்க நீங்கள் என்ன தான் கேட்டாலையும் என்ன தான் நீங்கள் பண்ண சொன்னாலையும் ரேணுகா ஒரே வாரத்தில் எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, யோசிச்சு யோசிச்சு என் மண்டை வலிக்குது, எனக்கு மயக்கமே வந்துடும் போல், என்னை ஏன் இவ்வளோ தொல்லை பண்ணுறீங்க அப்படின்ற இந்த ஒரு டைலாக்கை வந்து என்ன கேட்டாலையும் நீங்கள் என்ன பண்ண சொன்னாலையும் இதே டைலாக்கை தான் அடிக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வந்து நாகும் அன்னபூர்ணியும் வந்து ட்ரை பண்ணுறது ஓகே தான். இப்போ ரேணுகாவாக இருக்கிறவ எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நார்மலான பொண்ணு மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி வந்து பழைய ரேணுகா வந்து எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எந்த ஒரு நம்பிக்கையில் வந்து இந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது தெரியல. ஆனால் வந்து நாகும் வந்து ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை நம்ம வெளியே எடுக்கிற போது தான் தெரியும் ரேணுகா வந்து மாட்டிட்டு முழிக்க போகிறாங்களா, இல்லை இது அந்த எந்த அளவுக்கு வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாகு என்ன அப்படி பிளான் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.